ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். எனக்கு ஒரு அனுபவம். சேட்டு கடையில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நகை வாங்கியிருந்தோம். நகை வாங்கும்பொழுது 916 அவர் சொல்லும் போதே சொன்னார். ஒரு பிரேஸ்லெட் வாங்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிரேஸ்லெட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு பிரேஸ்லெட், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, நல்ல குவாலிட்டி, நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் சேல் பண்ணுறதுனா இருந்தாலும் இதனுடைய விலை பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. 4 கிராம் 4.60 என்னமோ வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு வந்துட்டு 5 கிராமுக்கு 40 வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, 40 மில்லி கம்மியாக இருந்துச்சு. ஓகேன்னு வந்துட்டு நானும் அதை வாங்கிட்டேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு, அந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இதை நான் வாங்கினேன். ஏன்னா அது அருந்துருச்சு அப்படின்றதுனால. அந்த பிரேஸ்லெட் நல்லா தடிசாக இருக்கும். அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன், இது போல் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் போடும்போது, இல்லைங்க இவ்வளோ கம்மியாக எடுக்கிறீங்க, கொஞ்சம் அதிகமாக எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருந்தேன். அப்புறம் பேசணும், அது ஒரு அமௌண்ட் அப்படின்றத போட்டுட்டு அந்த பிரேஸ்லெட் அப்படின்றத வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவர் இன்னொரு பிரேஸ்லெட், அதாவது புதுசு நான் அங்கேயே வாங்கும்பொழுது ஒரு சப்பையா வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் அப்படின்றது எனக்கு கொடுக்குறாரு. அதை நான் வாங்கி பார்க்குறேன். என்னங்க ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஏங்க 916ங்க ஃபியூச்சரில் வேல்யூ போகும், நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதையும் நான் கையில் கட்டி பார்த்தா நல்லா தெடுப்பாக தெரிஞ்சிச்சு. அதாவது பார்வைக்காக அந்த ஒரு 1/2 சவரனில் வந்துட்டு செஞ்சுருக்காங்களாம். அந்த பார்வைக்காகன்றதுக்காக அது சூப்பராக இருக்குங்க, குவாலிட்டி செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபியூச்சரில் வேல்யூ நிறையா போகும். ஏன்னா நான் முதல்ல கொடுத்து 22 கேரட், பட் இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடியது 916 கேரட். ஸோ 916. ஸோ இது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதை விட இது பெட்டராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால், விலை கட்டணும்னா 56 அப்படின்றது சொன்னார். சரி ஓகே 56 அப்படின்றது அந்த பழசு போட்டேன், 36 சம்திங் எடுத்தார். அதுக்கப்புறம் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் பணம் இருந்துச்சு, அந்த பணத்தை வச்சு நான் வந்துட்டு அந்த நகை அப்படின்றது பை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா ஜுவல்ஸ் அப்படின்றது நம்ம திரும்ப ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக தான் ஜுவல்ஸ் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்தியாவில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பாக எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் நகையை அதிகமாக பயன்படுத்துகிறோமா, இந்த மாதிரி ரொட்டேஷன் அப்படின்றதுக்கு ஒரு முதலீடாக அதை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆபேஸாக அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு முதலீடு அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் வரும். ஏன்னா நகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நீடு இருக்குன்னா உடனே தைரியமாக நம்பி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஏன்னா நான் நாளைக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னைக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் எனக்கு அது காசு கொடுப்பாங்க. நான் ஏதோ வந்துட்டு சம்திங் வேற ஏதோ கொண்டு போகல, நான் நகை கொண்டு போகிறேன், எனக்கு ஏதாவது செல்ஃபோன் இருக்குது அதை வச்சு நான் வாங்க போகிறேன் அப்படின்றது கிடையாது. பட் நகை அப்படின்றது ஸோ மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு ஒரு நீடு இருக்குன்றதுக்காக நான் அதை வைக்க போகிறேன். அந்த கடையில் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் 56,000க்கு அந்த நகையை வாங்கினேன். அந்த கடையிலே நான் இந்த நகையை கொண்டு போய் வைக்க போகும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. 56,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு நகையை நான் வைக்க போகும்போது, அதாவது அடமானம் வைக்க போகும்போது வெறும் 20,000 தான் தரேன்றாங்க. எவ்வளோ காண்டா இருக்கும் இந்த இடத்துல, எவ்வளோ கடுப்பாக இருக்கும். 20,000 தான் கொடுக்குறான்றாங்க. நான் யோசிச்சேன், ஏங்க நான் உங்கள்கிட்ட தான் வாங்கினேன், வேற எங்கேயாவது வாங்கினா கூட சரி நீங்கள் ரேட்டு முன்னப்பின்னா ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லலாம், ரெகுலராக உங்கள்கிட்ட தான் நகை வாங்கிட்டு இருக்கேன், அப்படி எப்படிங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இது இவ்வளோ தாங்க வரும். அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு ரூபாயும் ஏற்றுறாங்க. ஃபஸ்ட்டு 1000 ரூபா ஏற்றுறாங்க, அப்புறம் 2000 ரூபா ஏற்றுறாங்க, அப்புறம் 3000 ரூபா ஏற்றுறாங்க, அப்புறம் 4000 ரூபா ஏற்றுறாங்க, 5000 ரூபா ஏற்றுறாங்க. இந்த மாதிரி ஒன்றா ஏற்றிட்டு போயிட்டு கடைசியில் ரொம்ப நேரம் பார்கிங் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, சார் ஃபைனலாக 37,000 பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி ஓகே இருங்க, நான் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகையை வாங்கிட்டு திரும்ப வெளில வந்துட்டு இன்னொரு தெரிஞ்ச கடை அங்கேயும் போகிறேன். அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகபட்சமாக என்னால் 35 ரூபா தான் இதுக்கு கொடுக்க முடியும். அப்போ 916க்கு ப்ரெசென்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது கிட்டத்தட்ட 56,000 அதே ரேஞ்சுக்கு தான். அது 58,000 சம்திங்கும் வந்து 98,000 என்னமோ வருது. டோட்டலாக ஒரு சவரம் அப்படின்னு 98,000 வருது. அப்போ அதில் பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 சம்திங் அப்படின்றதுக்குள்ளே வந்துடும். இப்போ 48ல் எனக்கு ஒரு 40,000 கொடுத்தாலும் பரவாயில்ல, இவங்க 20,000ன்றாங்க, இவர் ஃபைனலாக 35,000க்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன இதில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நகையை சேல் பண்ணும் பொழுது 1000 விஷயங்களை சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் நினச்சேன்னா அங்கே போய் இதை வச்சிருக்கலாம், அது என்ன தான் சொல்லும், நான் அங்கேயே வச்சுட்டு இருக்கலாம்.
ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, நம்ம ஏன் வந்துட்டு பேங்க்ல போயிட்டு அது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக போனோமா நகையை வச்சோமா பில் கொடுத்தாங்களா காசு வாங்கிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் நான் யோசிச்சேன், நான் விற்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த நகையை வந்து சேல் பண்ணும்பொழுது இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த நகையை நான் சேல் பண்ணுறதுக்காக பேசுகிறேன், எவ்வளோ இந்த நகை வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். 46,000 தான் அந்த நகையை எடுத்துப்பாங்களாம். பெருசாக பல வருடங்கள் ஆகலை அந்த நகை வாங்கி, 2 மாதம்தான் ஆகுது. இதில் செய்கூலி சேதாரம் வந்துட்டு அதில் கழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க வாங்கும் போதும் செய்கூலி சேதாரம், விற்கும் போது செய்கூலி சேதாரமா? என்ன இது லாஜிக்? எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. சரி ஓகேன்னு அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நகை வாங்கிறது எங்கே வேணால் வாங்கிக்கலாம், நம்ம விலை பேசி 916 அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நம்ம வாங்கக்கூடாது நகையை. நமக்கு அது தேவையா, ஓகேவா நமக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும் அப்படின்றது. எனக்கு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொன்னாங்க, அதாவது 916னா வந்துட்டு கொஞ்சம் திறப்பமாக இதுவாக இருக்கும், அதாவது உடஞ்சிரும், தங்கம் அதிகமாக இருக்குதுன்னா அது உடஞ்சிரும், ஆனால் வேல்யூ அதிகம், சீக்கிரமாக கட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்துட்டு உங்களுக்கு 22க்கு போகிறீங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு உடையாது அதிகமாக, அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் கலப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் யோசிச்சேன், நான் ஓகே இதெல்லாம் இருக்குதா வேற அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டேன். அப்போது எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னா, நம்ம வாங்கிறத விட விற்கிறது அப்படின்றது இதில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. அப்போ காருக்கு பைக்குக்கு இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வேல்யூ கம்மின்றாங்களே, அப்போ இந்த காரு பைக்கு மற்ற எல்லாமே செல்ஃபோன் எல்லாமே ஒன்று தான் போலையே. ஏன்னா நான் வந்துட்டு ரியல்மி செல்லை வந்து சேல் பண்ணேன். ஸோ ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டேன், நான் வேற ஒரு செல்லு வாங்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 30,000க்கு வாங்கின செல்லு இப்போ வந்துட்டு 20,000 தள்ளு பண்ணி 10,000க்கு தான் எடுத்தாங்க. 10,000 எனக்கு கொடுத்துட்டு மீதி 20,000 தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி தள்ளு போய் எடுக்கிறது அதுக்கு வந்துட்டு நகையும் ஒன்று தானே. சரி நான் வித்தாவது நான் வாங்கின காசு வரும்னு பார்த்தா அதுலேயும் வரல. அப்போ நான் எதில் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. குறிப்பாக நம்ம ஒரு நகை அப்படின்றத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கிறோன்னா முடிஞ்ச அளவுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் பெரிய நகையாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சவங்களால தான் அதிகமாக கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் இட்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் இதே கட்டமைப்பு தான், எனக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி. பிகாஸ் இந்த நகை லோன் வாங்கி நான் கட்டும்பொழுது எனக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ நகை லோன் வாங்கி கரெக்டாக கட்டிட்டு இருக்காருப்பா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. பிரச்சனை என்னன்னா, எனக்கு மாதம் மாதம் ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டு நான் பேங்க்ல வச்சுன்னா வரும். அது எப்படி வேணா வைக்கலாம், மாசமா வைக்கலாம், வருஷமா வைக்கலாம். பட் அது ஒரு வேற கட்டமைப்பு, ப்ராசஸ் அதிகம் அப்படின்றதுனால. பட் இங்கே அப்படின்றது மாதம் வட்டி காசு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு காசு வரும்போது மொத்த காசையும் வந்துட்டு மூட்டுக்கலாம். ஸோ இதுதான் இங்கே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது இது வந்துட்டு இருக்கே தவிர, மற்றபடி நம்ம வந்துட்டு இங்கே வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு முழுமையாக நமக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க, அங்கே வைக்கிறது கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேங்க்கை விட ஒரு 1000-2000 வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை பேங்க்கில் ஏதாவது நகை வச்சிருக்கிறீங்கன்னா ஸோ எவ்வளோ உங்களுக்கு அரை சவரனுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பேங்க் ரேஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏன் இங்கே வரணும் வட்டி அதிகமாக கொடுத்துட்டு? ஏன்னா கிட்டத்தட்ட 37,000க்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னா வந்துட்டு 740 ரூபா வந்துட்டு வாங்கினாங்க வட்டி காசு. மாதம் வட்டி காசு வந்து 740 ரூபா. ஓகே கைஸ், இதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக நகை வாங்க போகும்போது அவங்க 1000 சொல்லுவாங்க, இவ்வளோ இது அவ்வளோ இதும்பாங்க. உங்களால் எவ்வளோ விலை அடித்து பேசி வாங்க முடியுமோ அவ்வளோ விலை கம்மி பண்ணி வாங்குங்க. அது வந்துட்டு பெரிய கடையெல்லாம் போய் வாங்கினீங்கன்னா அது அவங்க சொல்கிற ரேட்டு தான். பட் இந்த மாதிரி சின்ன கடையில் வாங்கி போனீங்க, அதாவது இந்த மாதிரி சேட்டு கடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்கன்னா அதில் வந்துட்டு விலை இதுதான். ஸோ நீங்கள் பேசி கீசி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ பர்டிகுலர் வேறு ஏதாவது கேள்விகள் இது சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்போ ஏன் இப்படிலாம் வந்து நகை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, நகையில் அப்போ எதில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் சேல் பண்ணால் இது அதிகமாக போகும் அப்படின்ற மாதிரி நினச்சா அதுக்கும் வந்துட்டு ஒரு கொஷின் மார்க் அப்படின்றது வருது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, இல்லை உங்கள் ஊரில் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி கடை இருக்குது அங்கே வந்துட்டு 1,000 நகை வச்சா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். வேறு ஏதாவது கேள்விகள் லோன் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பைபிஷ். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandate, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்ட்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.